எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.2ல் 36 சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் இது பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸை டிவைட் பண்ணோன்னா இதுக்கும் டிவைட் பண்ணோன்னா இப்போ இது மாதிரி இருக்கும். எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். இந்த எக்ஸை இது ரெண்டுத்துக்கும் டிவைட் பண்ணுறோம். இது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இது எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். இன்டகிரல் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ். இது எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ். அந்த பார்ட் இதில் இருக்கிறனால லெட் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணணும். ஸோ இதில் அந்த பார்ட் இருக்குது. இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா டிஃபரன்ஷியேட் ஃபார்மில் இங்கே எழுதுகிறேன். d of log x differentiate பண்ணோன்னா 1 by x. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அதான் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, log x பண்ணால் 1 by x into dx equal to dt. ஸோ இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் இங்கே dx இந்த டேர்ம் இங்கே இருக்கிறனால அது எல்லாம் சேர்ந்து dtன்னு ஆயிடுச்சு. அது dt இந்த இடத்துல போட்டுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் வந்து டீன்னு அசியூம் பண்ணால டி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டகிரேஷனுக்கு அந்த எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷனுக்கெல்லாம் இந்த சிம்பிள் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட்டுக்கு டீன்ற சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் பவர் என்னுக்கு உள்ள ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. ஸோ டி ஸ்கொயர்னு இருக்கிறனால டி பவர் 2 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1. ஒன்ஸ் இன்டகிரேட் பண்ணிட்டோன்னா இந்த சிம்பிள் போட வேண்டாம். ஸோ டி கியூப் டிவைடட் பை 3. டி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ்னால எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 37. Integrate x cube sin of tan inverse x power 4 divided by 1 plus x power 8. ஸோ இதில் எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x க்யூப்னு வரும். அந்த டேர்ம் இங்கே இருக்குது. எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது 2 தடவை அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சம்லாம். ஸோ லெட் ஸோ இந்த இடத்துல இந்த இன்டகிரேஷனை திருப்பி எழுதுகிறேன். இன்டகிரல் எக்ஸ் க்யூப் சைன் ஆஃப் tan inverse of x power 4 by 1 plus x square x power 4 square. ஏன்னா 4 2s are 8 இது. அதை வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். x power 4 whole power 2 அப்படி போட்டுக்கலாம் into dx. ஏன்னா x power 4 தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ண போகிறோம். இதை திருப்பியும் எழுதுகிறேன் நான் இந்த இடத்துல. Integrate x cube sin of tan inverse x power 4 divided by 1 plus x power 4 square dx. ஸோ இதில் வந்து let x power 4 வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து அந்த x power n ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டுக்கு எக்ஸ் பவர் என்னுக்கு இந்த ஃபார்முலா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இங்கே 4 இருக்கிறனால 4 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 into dx equal to dt.
ஸோ 4x cube dx equal to dt. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே dx இருக்குது. ஸோ அந்த 4 அதனால இங்கே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் கியூப் dx equal to 1/4 dt. ஸோ இதை வந்து இப்போ நம்ம இதில் இந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த பார்ட்லாம். ஸோ இன்டகிரல் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் சேர்ந்து 1/4 டிடின்னு ஆச்சு. அதனால 1/4 இங்கே போட்டுக்கலாம், டிடி இங்கே போட்டுக்கிறேன். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ், நம்ம எக்ஸ் பவர் 4 தான் டீன்னு எடுத்தனால tan இன்வர்ஸ் டி டிவைடட் பை எக்ஸ் பவர் 14னால 1 + t². நெக்ஸ்ட்டு திருப்பியும் செகண்ட் டைம் இதில் அசியூம் பண்ண போகிறோம். ஏன்னா tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா அது ஒரு ஃபார்முலா, இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + x² இருக்கும். ஸோ அந்த பார்ட் இதில் இருக்கிறனால அந்த tan இன்வர்ஸ் டீயே வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணிக்கலாம். லெட் tan இன்வர்ஸ் டி ஈக்குவல் டு யூன்னு எடுத்திருக்கேன். யூன்னு எடுத்தோன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட். செகண்ட் டைம் இதில் இதே மாதிரி அசியூம் பண்ணி தான் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட்னா 1/1 + x², இது 1/1 + t² இன்ட்டு dt ஈக்குவல் டு du. ஸோ இந்த ரெண்டு பார்ட் இங்கே இருக்குது. 1/1 + t² dt இருக்கிறனால இப்போ திருப்பி இதே இன்டகிரேஷன் இப்போ இதுதான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த சம் வந்து 2 டைம்ஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். 1/4 இன்டகிரல் சைன் tan இன்வர்ஸ் டி யூன்னு அசியூம் பண்ணியிருக்கனால சைன் யூ 1 + t² dt/1 + t² எல்லாம் சேர்ந்து duன்னு ஆச்சு. இது யூ டிஃபரன்ஸ் பண்ணால் du. ஸோ du. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டகிரேட் பண்ணுறது. இன்டகிரேஷனில் இன்டகிரல் சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா -cos x. ஸோ இதில் வந்து 1/4 -1/4 cos u. இப்போ இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ u என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், tan இன்வர்ஸ் டி. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு தடவை திருப்பியும் சப்ஸ்டியூட் பண்ணோம். காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் டி. டி என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் 4. ஸோ -1/4 காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ ப்ளஸ் சி. இப்போ எல்லாமே இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 38th sum. Integrate 10x power 9 plus 10 power x log log 10 to the base e into dx divided by x power 10 plus 10 power x. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ் பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10x power 9 வரும். இது 10 power x, a power xக்கு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா a power x log a. ஸோ அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அதனால் இதை தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். லெட் எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 10 power x ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து எக்ஸ் பவர் n ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். டி ஆஃப் எக்ஸ் பவர் என்னா n எக்ஸ் பவர் n-1. இது டி ஆஃப் ஏ பவர் எக்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா. ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ இதில் வந்து எக்ஸ் பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 10x power 10-1 10x power 10-1 ஏ பவர் எக்ஸ்னால் ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ 10 power x log 10. இப்போ x 10-1 9. ஸோ 10x power 9 ப்ளஸ் 10 power x log 10. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. ஸோ இந்த பார்ட் வந்து இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறனால இது ஃபுல்லாக வந்து டின்னு டிடின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம
இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் இது ஃபுல்லாக வந்து இங்கே டீன்னு டிடின்னு ஆயிடுச்சு. ஸோ டிடி இதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருக்கனால டி. ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் வந்து இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து லாக் எக்ஸ். ஸோ இப்போ டிடி பை டீன்னு இருக்கிறதுனால இது வந்து லாக் டி. டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இதனால log of x power 10 plus 10 power x plus c. ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்கிறனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 39th sum. Integrate dx by sin square x into cos square x. ஸோ இந்த சம் என்ன பண்ணணும், இப்போ டிவிஷனில் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இன்டகிரேஷனில் ஃபார்முலா இல்லாதனால நம்ம வந்து இந்த இடத்துல 1 இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஒன்று இருக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1. ஸோ அதை தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். 1க்கு பதில் sin square x plus cos square x இந்த dx. இது வந்து டினாமினேட்டரில் ரெண்டுத்துலேயுமே காமன் தான். sin square x கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து இதாலையும் டிவைட் பண்ணணும், இந்த டேர்மாலையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இங்கே sin square x டிவைடட் பை sin square x இன்ட்டு cos square x ப்ளஸ் இன்டகரல் இது cos square x டிவைடட் பை sin square x இன்ட்டு cos square x. ஸோ இதில் dx இருக்குது, இது dx இருக்குது. sin square x cos sin square x கேன்சல் ஆகிடும். 1 by cos square x வந்து secant square x. இதே மாதிரி dx இருக்குது. இங்கே cos square x 1 by sin square x வந்து cosecant square x. ஸோ இன்டகிரல் secant square x வந்து tan x. இது ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது, அதை எழுதுகிறேன் நான். இன்டகிரல் secant square x dxனா tan x. அதே மாதிரி இன்டகிரல் cosecant square x dxனா மைனஸ் cot x. ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து tan x மைனஸ் cot x. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷனல் சம்ஸ் இது அதனால். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.